ஹாய் ஹலோ கைஸ், நம்ம மல்லி சீரியல்ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, இது வரைக்கும் நம்ம மல்லிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை தான் பயங்கரமா இருக்கு. ஏன்னாக்கா அவங்களோட இதுல ப்ராஜெக்ட்லயே நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்ன அவங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தடைங்களை பண்ணாங்க. ஆனா இப்ப மல்லி உயிரோட இருக்கக்கூடாது, இவங்களோட கதையை மொத்தமா முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக இந்த பள்ளியை முடிச்சு கட்டுறதுக்காக நம்ம ரஞ்சிதாவும் நம்ம நாகவும் பண்ண வேலை இருக்கு. கொஞ்சம் நஞ்சு அட்டூழியுமே கிடையாது. எல்லா விஷயத்திலும் மாட்டினாலும் அவங்கள மன்னிச்சு விட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்ம மல்லியை ஒரு பெரிய தப்பா பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த டைம்ல மன்னிச்சு விடாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்ம மல்லியை முடிச்சு கட்டிடலான்னு பிளானை போட்டாங்க. இப்ப அந்த சாவி கொத்து இவ கையில தான் இருந்துச்சு. இப்ப அதுல இருக்கிற மொத்த நெகையை எடுத்துட்டாக்கா போதும், இவ வசமா மாட்டிப்பான்னு சொல்லி பிளான் போட்டு பண்ணாங்க. அதே மாதிரிதான் நம்ம மல்லியும் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, போலீஸ் நம்ம மல்லி தான் இதெல்லாம் திருடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வசமா பிடிச்சி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மல்லியை தூக்கின்னு போயிட்டு உள்ள வைக்கிறாங்க, போலியான ஒரு ஆதாரத்தினால. இப்ப அவங்க சொல்றாங்கன்றதுக்காக இப்படி தூக்கி போய் உள்ள வச்சுட்டாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் வெண்பா குட்டியை கூட்டிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிறாங்க. எங்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்ம மல்லியை தடியில அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மல்லி வழியில கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட்ல நம்ம விஜய் இப்போ நீங்க அவளை அடிச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, போலீஸ் இன்னும் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு திருடி இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் என்ன பண்ணாருனாக்கா, இப்போ கேஸ் வாபஸ் வாங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நாகியும் இந்த ரஞ்சிதா நான் சும்மா விட மாட்டேன், இவங்க ரெண்டு பேர் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு அட்டூழியத்தை பண்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்க போகுது. அங்க ஒரு ஆதாரம் வசமா இப்ப மாட்ட போகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம விஜய் அந்த ரூம்ல ஒரு கேமரா வச்சிருக்கிறத மறந்துட்டு இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த நாகவும் இந்த ரஞ்சிதா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்ட் விஷயத்திலே ஒரு கேமரா ஃபிட் பண்ணியிருந்தாங்க, அதுவே பார்க்கல. ஆனா இந்த ஒரு டைம்ல என்ன ஆச்சுனாக்கா, நம்ம விஜய் அந்த ஆதாரத்தை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கேமரா இருக்கிற ஞாபகம் நேரா போயிட்டு வீட்டுல அந்த ஆதாரத்தை பாக்குறாங்க. அந்த ரூம்ல இருக்கிற கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம மல்லி வச்சு சாவி வச்சுட்டு தூக்கணும். அப்புறம் இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகும் எடுத்திருக்கிறது. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரால தப்பிக்கவே முடியாது, வசமா மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம மல்லியை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த நாகுவையும் இந்த ரஞ்சிதாவையும் தூக்கி உள்ள வச்சு லாடங்கட்டும். இந்த போலீஸ்க்கு மூஞ்சில கரிய பூசணும். அப்பதான் அவங்க அமைதியா இருப்பாங்க. ஏன்னா உண்மையை எவ்வளவு டைம் நம்ம விஜய் சொன்னாலும் நம்ம மல்லி சொன்னாலும் கேட்காம அடிச்சாங்க இல்லைங்களா, அதுக்கு இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் திருடன் யாருன்றதை கண்டுபிடிக்காமலே இவங்க அடிக்கிறது பெரிய தப்பு தான். சரி, இந்த டைம்ல நம்ம விஜய் பண்ணது சூப்பர்னா வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.